ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தமல்லி தொக்கு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 10லேருந்து 15 மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம், கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி ஆஞ்சு அலசி நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெறுமனே கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2ஐயும் போட்டு நல்லா வறுத்து விடணும். அப்புறமா இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயம் போட்டுடணும். தூள் பெருங்காயமாக இருந்தால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. வெந்தயம் கருகாமல் பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த மிளகாவை நல்லா வறுத்துருங்க. நல்லா கிறிஸ்பாக ஆகிற மாதிரி நல்லா வறுத்துருங்க. அதையும் இந்த மிக்ஸி ஜாரோட சேர்த்துருங்க. இப்போது நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. புளி நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அதனால் சிம்மில் வச்சு அதை நல்லா பேஸ்ட் ஆக்குங்க. வதக்கி வச்சுருக்கதை அரைச்சி எடுத்துருங்க. மிளகா, கடுகு, வெந்தயம், பெருங்காயம். இப்போது புளி பேஸ்ட்டை அதோட சேர்த்துருங்க. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம அலசி ஆஞ்சி வச்சுருக்க கொத்தமல்லியை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே கொத்தமல்லி நல்லா வதங்கிடும். அதையும் மிக்ஸி ஜாரோட சேர்த்துருங்க. ஏற்கனவே புளியை போட்டிருக்கோம், அதோட இந்த கொத்தமல்லியையும் சேர்த்துருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, மிளகாவை கிள்ளி தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலையை போடுங்க. கொஞ்சமாக வெந்தயத்தையும் போட்டுடுங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பூண்டு ஆப்ஷனல் தான். நல்லா பூண்டை பொன்னிறமாக வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லியை இதோடு சேர்க்கணும். கையை வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ வழிக்க முடியுமோ அவ்வளோ வழித்து சேர்த்துருங்க. தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இது இது மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் கூட அது பாட்டுக்கு இருக்கும், வீணாக போகாது. அதனால் தண்ணி ஊற்றி மிக்ஸியை வழிக்காதீங்க. இப்போது நல்லா சுருள எல்லாத்தையும் வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம கடைசியாக இதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். நமக்கு அடுப்பை நிறுத்திட வேண்டியதான். நமக்கு சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும்.
சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.